எந்த நேரத்தில் இந்த பானிபூரிக்காரன் கொண்டாந்து தமிழ்நாட்டில் கடை போட்டானோ தெரியல. மூளை முடுக்கெல்லாம் பானிபூரி பானிபூரி பானிபூரி. எல்லாரும் வடநாட்டு பானிபூரிக்கு மாறிட்டாங்க. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு ஸ்டைல்லே நம்ம பானிபூரி சாப்பிட்றது எப்படின்னு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் பூரி கிட்டு தனியாக விற்கிது, அதை நீங்கள் தனியாக வீட்டில் வாங்கி பொரித்து எடுத்துக்கோங்க. அதுலேயே பூரி மசாலா தயாரிக்க தேவையான ஐட்டமும் உள்ளேயே இருக்குது. அதை வச்சு நம்ம பூரி மசாலா தயாரிச்சுக்கலாம். அந்த கிட்டில் சொல்லியிருக்கிற மாதிரியே நம்ம ரசமும் தயாரிச்சிட்டோம், பூரி மசாலும் தயாரித்தாச்சு. இப்போது இந்த பூரி மசாலா கொஞ்சம் எடுத்து உள்ளே போட்டுக்குவோம். நீங்கள் எல்லோரும் வடநாட்டு ஸ்டைலில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, அது அத்தனையும் தவறு. நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் எப்படி சாப்பிடணும். கொஞ்சம் ரசம் ஊற்றிக்கிறோம். இந்த பூரியெல்லாம் அப்படியே நுணுக்கி அவ்வளோதான் மக்களை, இப்படி கலந்து எடுத்து இதான் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் பூரி சாப்பிட்டு பழகணுங்கிறது. நாம் எப்படியும் இந்த ருசிக்கு அடிமையாயிட்டோம், வேறு வழி இல்லை. நம்ம சாப்பிட்ற ஸ்டைலையாவது மாற்றி தமிழ்நாடு ஸ்டைலில் சாப்பிட்டு பழகுங்க. தமிழ்நாட்டுக்குன்னு மானம் மரியாதை சூடு சொரணை இதெல்லாம் இருக்குது, தயவுசெய்து காப்பாற்றுங்க. என்ன ருசி. ரசம் இருக்கா? என்ன டேஸ்டாப்பா. இதுதான் தமிழ்நாடு ஸ்டைலில் பானிபூரி சாப்பிட்றது. வேணால் இதுக்கு பேரை மாற்றிக்குவோம். கம்மங்கஞ்சி சோளக்கஞ்சின்னு சொல்கிற மாதிரி பூரி கஞ்சின்னு பேர் வைங்க. என்ன டேஸ்ட்டு. இதுதான் நம்ம ஸ்டைலு, இதை ஃபாலோ பண்ணுங்க. சும்மா ஊற்றி குழப்பி அடிங்க.